ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜெயிண்ட் மாலி ஃபிஷ்ஷோட அப்டேட் பார்த்துடலாம். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிண்ட் மாலி ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து குட்டி போட்டிருந்துச்சு. ஸோ ஆரஞ்சு மாலி மட்டும் பார்த்தீங்கன்னா நான் தனியாக வச்சுருந்தேன். ஏன்னா அது வயிறு பெருசாக அந்த குட்டி போகிற ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ மற்ற மாலி ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டிங்க போட்டுருச்சு. ஸோ இந்த ஆரஞ்சு மாலிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நான் தனியாக ஒரு டேங்க் செட் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா அது எப்போ வேணால் குட்டி போகிற ஸ்டேஜில் தான் இருக்குது. செட் பண்ண 2வது நாளே பார்த்தீங்கன்னா நிறைய குட்டிங்க போட்டுருச்சு. அதோட ஸ்டமக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு எவ்வளோ பல்ஜாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எல்லா குட்டியும் போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகிடுச்சு. ஸோ நிறைய குட்டிங்க பார்த்தீங்கன்னா ஸ்விம் பண்ண முடியாமல் பாட்டம்லேயே இருக்குது. அந்த எல்லோவாக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் குட்டி தான். ஸோ இதுக்கு மேலே பேரண்ட் ஃபிஷ் இந்த டேங்க்கில் வச்சேன், மற்ற குட்டியெல்லாம் சாப்பிட்றோம். நெட்டில் பிடிச்சிட்டு நான் செப்பரேட் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த டேங்க்லேயே வச்சோன்னா கண்டிப்பாக குட்டி மீனுங்களை சாப்பிட்றோம். நெக்ஸ்ட் ப்ரீடிங்க்கும் பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒரு தடவை மாலி ஃபிஷ் ப்ரீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பேரண்ட் ஃபிஷ் இருக்கிற டேங்க்லேயே நான் விட்டுட்டேன். பேரண்ட் ஃபிஷ் இருக்கிற டேங்க்கில் வந்து நான் விட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாலி வந்து எல்லா மேல் ஃபிஷ்ஷும் வந்து சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஓகே கேஸ், நெக்ஸ்ட் ப்ரீடிங் செட்டப்பில் உங்களை அப்டேட் பண்ணுறேன். பாய்.